7 வைரக்கல் இருந்துச்சு. 7 வைரக்கல் இங்கயா? இதுக்கு முன்னாடி சாதாரணமா நீங்களும் இதுல மாடு மேய்ச்சிட்டு போயிருப்பீங்க. இப்பயும் மேய்க்கிறீங்க. ஆனா அப்ப வந்து பால் கட்டி இவ்வளவு பெருசு 2 எடுத்தோம். நல்லா இருந்துச்சு. அவங்கள அங்க இருந்து வந்தவங்களும் வந்து உட்காந்துக்கிட்டு நோண்டுவாங்க. ஏமா இப்படி ஒரு விரல் இப்படி அரை விரலா இருக்கு, என்னாச்சு? இதெல்லாம் அதாவது மழை பெய்ய தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில தெரிய வருது போல. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பானைக்குள்ள நிக்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பானையா தான் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். சுமாரா 3 அடிங்க. ஹாய், அன்பு தானே எல்லாம் செய்த நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் செங்கல்லூர் அப்படிங்கிற பகுதியில் தாங்க இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே வெட்ட வெளியா இருக்கும். ஆனால் ஒரே ஒரு போர்டு மட்டும் இருக்கும். அதுவும் நம்ம தொழில் துறையிலால் வைக்கப்பட்ட ஒரு போர்டு. என்ன காரணம் இப்படி வெட்ட வெளியில இருக்கிற ஒரு போர்டு வைக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான அதிசயமான சின்னங்கள், பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் இருக்கிற இடம் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு ஓப்பனான ஒரு பகுதியில் இருக்கு. கூடிய விரைவில் ஒரு பாதுகாப்பு வந்து அமைப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த இடத்துல என்னென்ன ஆச்சரியங்கள் இருக்குங்கிறத அங்கே இந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணப்ப நம்ம வந்து அந்த பணியில் இருந்திருக்கிறாங்க. சாந்தி அம்மா, இவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க தான். நம்ம வந்த நேரம் அவங்க இங்கே இருந்தாங்க. ரொம்ப ஒரு தைரியமான ஒரு அம்மானே சொல்லலாம். அதை பின்வரும் அப்படியே பாருங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். இது வந்து ஏமா இந்த போர்டு மட்டும் வச்சிருக்காங்க இந்த இடத்துல? ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த இடத்துல புதையல் நோண்டுனாங்க. புதையல் நோண்டி உள்ள பானை 7 வைரக்கல் இருந்துச்சு. 7 வைரக்கல் இங்கயா? ஒரு ரவுண்டா ஒரு கம்பியில கோர்த்து எடுத்தோம். அதுக்கப்புறம் நீங்க எடுத்தீங்களா? எல்லாரும் பணி செய்யறப்ப எடுத்தோம். அதுக்கப்புறம் பெரிய தாலி சட்டி எடுத்தோம். தாலி சட்டி எவ்வளவு பெருசு இருக்கும்? அது இப்ப தாண்டி பானை மாதிரி இவ்வளவு பெருசு இருக்கும். எடுத்தோம். அதுக்கப்புறம் கத்தி, வால் கத்தி இவ்வளவு பெருசு 2 எடுத்தோம். 2 ஒரே இடத்துலயா? ஆமா, இப்படி அப்படியே பெரிய குழியானோண்டோம். பெரிய குழியானோன்னீங்க. அது மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி இப்படி சட்டியா ஒரு 7 எடுத்தோம். சின்ன 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 சின்னதா சின்னதா ஒரே இடத்துல இருந்து. இந்த இடத்துல அந்த மூட்ல எத்தனை வருஷம் இருக்கும் இது? அது ஒரு 6-7 வருஷம். 6 வருஷத்துக்கு ஆய்வு பண்ண அரசாங்க தொழில்துறை ஆய்வு பண்ணப்ப எடுத்தது. அந்த பணியில இவங்க இருந்திருக்கிறாங்க. நல்ல நேரம் நம்ம வந்தப்ப இவங்க நமக்கு வந்து ஒரு ஒத்துக்கிட்டாங்க அவங்க என்னென்ன அப்ப நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம். வேற என்னெல்லாமா இருந்தது? அவ்வளவுதான் இருந்தது. எவ்வளவு நாள் அந்த வேலை நடந்தது? அது இங்க 1 மாசம் பார்த்தோம். அதுக்கப்புறம் காட்டுக்கோட்டை அப்படின்னு அங்க காட்டக்குளத்துல போய் அங்க 2 இடத்துல இங்க நல்லா பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் உங்களை பண்ணி காமிச்சாங்க. நாங்க இந்த ஊர் ஆளே தான் எல்லாமே பார்த்தோம். எங்க ஊரை சேர்ந்ததுதான். இது மாதிரி எத்தனை இடங்கள்மா இங்க இருக்கு? இது மட்டும் தாங்க. இது மட்டும் தான் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணுமே இல்லாத ஒரு பாருங்க, ஒரு செம்பாரங்கற்கள் இருக்கிற அந்த ஒரு இது மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த இடங்கள்ல ஆச்சரியமிக்க தகவல்கள்லாம் அம்மா சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படிப்பட்ட இடங்கள் வந்து கண்டிப்பா ஒரு நினைவு சின்னமா வந்து இந்த போர்டு வச்ச மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையமும் போட்டு வச்சாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு அருமையா இருக்கும். அப்பதான் ஒரு நின்று பார்த்து ஓகே இந்த இடம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த இடத்த வந்து சேதப்படுத்தவோ மாற்றி அமைக்கவோ கூடாது அப்படின்ட்டு தான் போர்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த வால் எல்லாம் எடுக்கிறப்ப? எவ்வளவு பெருசு இருக்கும் அந்த வால்? இவ்வளவு நீளம் இருந்துச்சு. எவ்வளவு நீளம் சுமாரா? அதுக்கு தகுந்த கத்தி எல்லாம் உங்க பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த குழி பறிக்கிறது மட்டும் ஆம்பளை எல்லாம் விட்டாங்க. சரி. உள்ள அந்த கத்தியை வச்சுக்கிட்டு நோண்டி எடுக்கிறது. அதாவது குழி பறிக்கிறத ஆண்களை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பொறுமையா நிதானமா வேலை பாக்குறதுக்கு லேடிஸ் விட்டுருக்காங்க. அப்ப அதுல நீங்க இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? அவ்வளவு பெரிய வால் கிடைச்சது? நல்லா இருந்துச்சு. அவங்கள அங்க இருந்து வந்தவங்களும் வந்து உட்காந்துக்கிட்டு நோண்டுவாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு சைடா மெதுவா கத்தியால சுரண்டிக்கிட்டே வந்து ஒன்னே. ஆனா முழுசா எடுத்தீங்க. சேதம் இல்லாம இருந்ததா? கொஞ்சம் துருப்படுத்து போய் மண்ணு தின்னு யோசிச்சு பாருங்க. அது எத்தனை வருடமா இருந்த அந்த இரும்பு. நம்ம வீட்டு இரும்பெல்லாம் கொஞ்ச நாள் இப்படி மண்ணுல போட்டு ஒரு மழை வந்துச்சுன்னா டக்குன்னு துருப்பிடிச்சு கொட்டி போயிடும். அது எத்தனை ஆண்டோ தெரியாது. அப்படி எடுத்துங்க. இதெல்லாம் வந்து 1000 ஆண்டுகளே ரொம்ப கடந்து போகும். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல அந்த பணி பார்த்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சாந்தி அம்மா சொன்னது. வேற என்னமெல்லாம் இங்க கிடைச்சதுமா? அவ்வளவுதான். அதற்கப்புறம் ஆய்வு அப்படின்னு எடுத்தது கத்தி கித்தி ஒண்ணுமே இல்ல. வெறும் சட்டியும் பானையும் அதுதான் எடுத்தாங்க. இதே மாதிரி பக்கத்து ஊர்லயும் போயிட்டு இந்த மாதிரி ஆய்வு பண்ணிருக்காங்க. அங்க வந்து எதுவுமே கிடைக்கலையா? ஆனா இந்த இடத்துல பாருங்க, இப்படி ஒண்ணுமே தெரியல. யாராவது போனீங்கன்னா கடந்து போயிடுவீங்க. ஆனா இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான 2 வால் எடுத்திருக்காங்க. வைரக்கற்கள் எத்தனைமா? வைரக்கற்கள் தான். கம்பி மாதிரி
கோர்த்து கோர்த்து இருந்துச்சு. அப்ப வந்து அது ஒரு செயின் போல இருந்திருக்கு, கரெக்டுங்களா? அந்த செயின் அப்படியே தான் இருந்தது, சேதாடையில இல்ல. அதான் பல பலன்னு இருந்ததா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அம்மா சொன்னது. அத பார்த்துட்டு மறுபடியும் நோண்டிக்கிட்டே இருந்தான், கிடைக்கல. எதர்ச்சியா கிடைச்சோன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்திருக்கும். எத்தனை நாள் அந்த வேலை நடந்துச்சுங்க? இங்க 30 நாள் பார்த்தோம். ஒரு மாசம் பார்த்துருக்கீங்க. அப்புறம் அவ்வளவு ஆழம் நோண்டணுமா? எவ்வளவு ஆழம் நோண்டி இருப்பீங்க கீழே? அது நெருக்க ஆழம் இறங்கினாலே தெரியாது, அவ்வளவு ஆழம் நோண்டணும். ஏணி வச்சுதான் உள்ள இறங்கணும். அதுக்கப்புறம் அதை மூடியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வெட்டின மண்ணே அங்கனையே சுத்தி போட்டு வச்சு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் முடியாது. எல்லா மண்ணையும் உள்ள. சுமாரா எத்தனை அடி ஆழம் இருக்கும்? சுமாரா 6 அடி இருக்கும். 6 அடி இருக்கும். 6 அடி ஆழத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னா அப்போ ஒரு இடத்துலயே தான் தோண்ட முடிஞ்சது, ஃபுல்லா தோண்ட முடியல. ரவுண்டுக்கு எடுப்பான். எவ்வளவு பெருசுக்கு எடுத்தீங்க? அந்த மோடு பூராவுமே நாங்க எடுத்தோம். ஓ, அந்த எடுத்த மண்ணு தான் அந்த மோடு எல்லாமேவா? அந்த மோடு ஒண்ணும் தான் நோண்டணும், கொஞ்சம் கொஞ்சம் நோண்டணும். எதுக்குமே வாய்ப்பு கிடைக்கல. அது ஏதோ வச்சு பார்த்தாங்க, அங்க இல்ல அப்படின்ட்டாங்க. ஓ, அந்த இடத்துல இருந்தது. அங்க இருந்து அந்த வால் எடுத்த இடத்துல அந்த மெட்டல் வச்சு பார்த்திருக்காங்க. இருக்கவும் தான் நோண்டணும். ஓ, ஃபுல்லா வந்து செக் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாலும் அதுக்கு பக்கத்துலயே அந்த வைரக்கற்களும் இருந்தது. வைரக்கற்கள் இருந்துச்சு. பெரிய பானையை உடையாம நோண்டி எடுத்தோம். ஓ, உடையல ஃபுல்லா எடுத்துட்டீங்க? கரெக்டா 3 பேர் உட்காந்துக்குவோம். அப்படியே சொரண்டிக்கிட்டே. ஒரு பானை எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 3 நாள் ஆயிருச்சு. ஒரு பானை எடுக்கவா? அவ்வளவு அவசரத்துல இருந்து நோண்டி அதை உடையாம எடுக்கணும்னா. ஆமா, பெரிய விஷயம் இல்ல அது எந்த காலத்துல வச்சதா? ஆமா, அதை நாங்க உடைக்காம எடுத்தோம். உடைக்காம எடுத்தீங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி சாதாரணமா நீங்களும் இதுல மாடு மேய்ச்சிட்டு போயிருப்பீங்க. இப்பயும் தான் மேய்க்கிறோம். இப்பயும் மேய்க்கிறீங்க. ஆனா அப்ப வந்து அம்மா சொல்லுது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்பயும் மேய்க்கிறாங்க. ஆடு மேய்க்கிறதுனால ஒரு இடம் வந்து எந்த விதமான சிதலமும் அடைஞ்சிடாதுங்க. அதனாலதான் வந்து ஓரளவுக்கு இந்த இப்போ நம்ம எவ்வளோ கோயில்களுக்கு போவோம், சிதிலமடைந்த கோயில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னா ஆடு மாடுகள் கட்டி இருக்கும். நம்ம தவறாக நினச்சிடக்கூடாது. அந்த பசுவாத அதை தின்னு அதோடைய வேலை மூலமாக அந்த கோவில் சுத்தமாகுது அப்படி தான் நினைப்போம். அது போல தான் இதுவும். அம்மா சொன்னதும் எனக்கு வந்து அந்த ஒரு கோவில் ஞாபகம் வந்துருச்சுமா. அதுவும் கோயில் தான். இப்போ இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஊர்ல என்ன பேசிக்கிட்டாங்க? ஒன்றும் பேசிக்கல, எல்லாம் வந்து பார்த்தாங்க, ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. ஆனா இவ்வளவு நாள் ஒண்ணுமே இல்லாத இடத்துல இப்படி இருந்ததா அப்படின்ட்டு ஒரே கிரௌட் ஆயிருக்குமே, கும்பலா வந்திருப்பாங்க. பார்த்தாங்க. கடைசி அவங்க ஊருக்கு போயில எல்லாம் வச்சு அது ஊரே கூப்பிட்டு எல்லாம் போட்டோ எடுத்து வச்சு விட்டு தான் அவங்க போனாங்க. சும்மாவும் போகல, ஊரே கூட்டி எல்லாரையும் போட்டோ எடுத்து எல்லாரையும் எடுத்தது. கட்டி பானை என்னென்ன எடுத்ததெல்லாம் வச்சிருக்கீங்களா? அது அவங்க கொண்டுகிட்டு போயிட்டாங்க. போட்டோ இல்ல, போட்டோ அவங்க தான் எடுத்தாங்க. கிராமம்னா கிராமத்தோட பேரு, நாங்களாம் எடுத்துக்கோங்க. இல்ல கிராமத்துலயாவது இருக்கா? இருக்காது. எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு அப்புறம் தான் அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஊருக்கு போனாங்க. பரவாயில்ல, நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அம்மாவோட அந்த மகிழ்ச்சியிலே தெரியுது. அப்ப அந்த வேலை நடந்தப்ப அந்த ஆய்வாளர்கள் எல்லாமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா நடந்துக்கிட்டாங்க. சந்தோஷமா நல்ல மாதிரியா இருப்பாங்க. சரி சரிம்மா. அப்ப இனிமேல அந்த வேலைகள் இருந்தா போவீங்க? இதுக்காகவே வந்து பார்த்து எவ்வளோ ஆர்வமா இருக்காங்க பாருங்க. ஏன்னா அந்த நேரம் வந்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறனால மிஸ் பண்ணிட்டோம். அந்த வேலைக்கு நல்லா ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. அதை ரசிச்சு பண்ணியிருக்கிறாங்க அந்த வேலையை. அதான் அவ்வளோ ஒரு இதாக சொல்றாங்க. ஆனா இனிமேல போயிட்டு மாடெல்லாம் பிடிச்சி இழுக்க கூடாது, சரியா? நம்ம விட்டு மாட்டோம், நம்ம அது சொல்றது கரெக்டு தான். இருந்தாலும் இந்த பாருங்க இப்ப கொஞ்சம் பார்த்து இழுக்கலாம்ல. எப்படி போச்சு அந்த விரல்? என்னம்மா இப்படி ஒரு விரல் இப்படி அரை விரலா இருக்கு, என்னாச்சு? இதெல்லாம் மாடு கயிறு அறுத்து இதோட கட் பண்ணிட்டாங்க. இந்த மாடு கயிறு அறுத்துனா எப்படி? கொடுவ மாடு. ஆமா, அத அவுத்து ரோட்ல போயிட்டு பசுமாடு இது இழுக்க, நான் இழுக்க, மாடு இழுக்க, நான் மாட்டை இழுக்க. ஓ, நீங்க நின்று அந்த மாட்டை அவ்வளவு பெரிய மாட்டை இழுக்கிறீங்க. எத்தனை வயசுல? இப்பதான் ஒரு 2 இவன் 70 வயசுல போயிட்டு ஒரு அவ்வளவு பெரிய மாட்டை பிடிச்சி இழுத்துருக்காங்க. இப்ப போனதாமா கையுமா? 4-5 மாசம் தான் ஆகுது. அவ்வளவு தைரியம், மனதைரியம் பாருங்க. 70 வயசுல ஒரு மாட்டை பிடிச்சி இழுத்து இவங்க ஆவாம விரல் மட்டும் போயிருக்கு. அந்த அளவுக்கு பலமா ஒரு மாட்டை இழுத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு உணவு பழக்க வழக்கம். அப்ப நடக்கிற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இதாக தாங்க இருக்கு. இது இன்னைக்கு நம்ம சாதாரணமா எடுப்போம். ஆனா இதை வந்து எத்தனாயிரம் வருடத்துக்கு முன்னாடியும் ரொம்ப முக்கியமான ஒரு இதுக்காக வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு இதுதான் இன்னைக்கு.
அளவு மாறுது பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த திக்னஸ் மாறுது பாருங்க. அப்போ இது மேலே வர 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 கொஞ்சம் மெல்லியாக இருக்கும் போல், கீழே போக போக கொஞ்சம் அடித்தளம் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. பாருங்க, உடஞ்சி கிடக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. இப்போ பானையோடைய அடிப்பகுதி நடுப்பகுதியெலாம் பார்த்துருப்போம். இதுதான் மேல் பகுதி, அந்த வரம்பு. அந்த பானையை பிடிச்சி தூக்குவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேல் பகுதியோட வரம்பு இதுதான். எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்க. இன்னும் உடைக்க முடியலைங்க. எடுத்த இடத்துல வச்சிருவோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருநீர பானைகளும் இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரியான ரொம்ப மெலிசாக ஓடு கொண்ட பானைகளும் இருக்குது. ஸோ என்ன வெறும் பானைகளாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த பானைகளுக்குள்ளே நடந்திருக்கிற அந்த மர்மங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பல, அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. செம்பாரம் பாறை இருக்கிற இடத்துல இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு மண் கற்களும் இருக்குது. இந்த மண் பாறைன்னு சொல்லுவாங்க. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா செம்பாரம் கற்களை மட்டுமே வச்சுருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஒரு சில இடத்துல இந்த மாதிரியான பாறைகள். இந்த பாறைக்கு என்ன வயதாக இருக்குங்க பாருங்கள், பாறையே தேஞ்சு உருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த போர்டு தான் வச்சுருக்காங்க, பாதுகாக்கப்பட்ட சின்னம். அதனால் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேதப்படுத்தாதீங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மற்றவங்களும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எதுவும் மாற்றாமல் இருக்கிறத இருக்கப்படியே பார்த்தா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பானை இதுதான். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தெல்லாம் சின்ன சின்ன பீஸாக பார்த்தோம். இப்போ பாருங்கள், இருக்கிறதுலே பெரிய பீஸாக இருக்குது பாருங்கள். இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நண்பரை முதல்ல நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். எடிசன் நண்பர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர். இவர் தான் இந்த மாதிரியான பகுதி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வச்சது பார்த்தீங்கன்னா இவர் தான். இவர் மூலயமா தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். இதுதான் பானையோடைய அளவு பாருங்கள், அங்கங்கே மாறுபடுது பார்த்தீங்களா. அங்கே இருந்த அளவோட இங்கே ரொம்ப பெருசுங்க பானை. இங்கே பாருங்கள், அந்த உடஞ்சி அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த உடஞ்ச சில்ஸ் அப்படியே இருக்குது பாருங்கள். பானை ரொம்ப பெருசு. அப்போனா நான் ஒரு ஆள் உள்ளே நிற்கலாங்க பாருங்கள், இப்படி உட்காரலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானை அமைப்பு அதுதான் வந்து தாழி. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே என்னுடைய முட்டி. நான் இப்போ ரொம்ப கொஞ்சம் ஒரு ஃபேட்டாக இருக்கிற மாதிரி இருப்பேன். ஆனால் வயதானவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது ஒரு கொடி அளவு ஆகிடுவாங்க. ரொம்ப நீங்கள் கிராமங்கள்லாம் பார்க்கலாம், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கை காலெலாம் மெலிஞ்சு, ஏன்னா வயதாக அப்படியே ஒரு கொடி போல் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பானையானது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் தோண்டப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட சில இடங்கள்லேயே இவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்குது அப்படின்னா, இது மாதிரி வர இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா முழுக்கவே, இந்த செங்கன்னூர் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்பாரங்கள் வட்டங்கள் நிறையா இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலைக்கு பின்னாடி வந்து ஒரு இடத்த நம்ம காமிச்சிருப்போம். ஏகப்பட்ட கல்வெட்டங்கள் இருக்கும். அது வந்து ஆய்வு பண்ணிவிட்டு அது வந்து 5000-10,000 வருஷத்துக்கு முன்னிருந்தது அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை சேர்ந்ததாக தான் இருக்கணும். இது புதுசு. எனக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு தடிமனாக இருந்ததுனால தான் இத்தனை காலங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கடந்து இன்றைக்கி வருது. இப்போ உள்ள பானைகளில் கூட சரியான தரங்கள் இருக்கான்னு தெரியல. பெரிய கல்லோட இருக்குது. அதாவது முதுமக்கள் தாலி எப்படி வைப்பாங்க அப்படின்னா, அப்படியே எடுத்து வந்து புதைச்சிட மாட்டாங்க. சுற்றி ஒரு 3 புறங்கள் 4 புறங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல் அமைப்பு இருக்கும். நம்ம ஏற்கனவே காட்டியிருக்கோம். அந்த கல் அமைப்பு இருக்கும். அதுக்கு மேலே தான் இந்த மாதிரியான பெரிய கற்களை மேலே வைப்பாங்க. வெளிச்சம் போவோம், காற்று போவோம், அந்த மாதிரியான இடத்துல வச்சது. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அமுங்கி போன நிலையில தான் இது அப்படியே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கல் நிற்கிது பாருங்கள். இந்த புறமும் நிற்கும், அப்படி 4 புறம் ஒரு வட்டம் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கல் இருக்கும். மழை பெய்கிற நேரத்தில் வந்ததுனால கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பானை அப்படி இருந்த மணிக்கு இப்படி இருக்கு போல், கவுந்த மணிக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம், பானையோடைய அந்த மேல் வரம்பு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு நம்ம எதுவும் தெரியாது. சில்கள் நிறைய கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த பானைகள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அமைஞ்ச நிலையில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா பானைகள்லையும் வந்து புதையிலோ எல்லா பானைகளும் வந்து முதுமக்கள் தாலியோ கிடையாது. நண்பர் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெலிதான பானைகளில் தான் எதையாவது அவங்க பயன்படுத்திய பொருட்களை வந்து வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பொருட்களை வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அருகிலே இருக்குது. இங்கே வாங்க மழை பெஞ்சு சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பானை. உங்களுக்கு தெளிவாக என்னால் காட்ட முடியும். இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க.
எவ்வளோ பெருசு, எத்தனை அடின்னு பார்ப்போமா? சுமாராக 3 அடிங்க. 3 அடியில் ஒரு மனுஷன் தாராளமாக நிற்கலாம். இது 3 அடியும் இது வந்து அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் 3க்கு 3 இருக்குது. அந்த பானையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 3 அடி இருக்குது. எவ்வளோ பெருசு பாருங்கள். தாராளமாக நான் இல்லை, இவருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கலாம். 2 பேருமே நிற்கலாம். இல்லைங்களா? இங்கே வாங்கல, இங்கே பாருங்கள். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானைக்குள்ளே நிற்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பானையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். கீழ் வட்டமே இவ்வளோ பெருசு இருக்குன்னா அது வர 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 வந்து பார்த்தீங்கன்னா பானையோட ஹைட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 4 அடி 5 அடி வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஹைட் இருக்கும். இந்த இடத்துல கண்டிப்பாக பாதுகாக்கணுங்க. அங்கே பாருங்க இதில். ஓ இப்போ அதாவது மழை பெய்ய தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில் தெரிய வருது போல. பாருங்க, ஏன்னா இதெல்லாம் தோண்ட மாட்டாங்க. இதெல்லாம் தோண்டுனா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் மேல் பாருங்க, இதெல்லாம் ஒரு பானைக்குள்ளே ஒரு பானை. இங்கே வாங்க, சின்னது பாருங்க. இது வந்து பெரிய தாழி. இந்த தாழிக்குள்ள ஒரு சின்ன பானை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மெல்லிய ஓடுகளை கொண்டு இருக்கும் பாருங்க. இதுக்குள்ள அவங்க பயன்படுத்திய பொருட்களை இப்போ உதாரணத்துக்கு அந்த வால் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த முதுமக்கள் தாலிக்குள்ளே இருந்தவர் பயன்படுத்தின ஒரு வாளாக தான் இருக்கும். அந்த போல தான் இது. எனக்கு இந்த மாதிரியான ஒரு காணொளி எடுக்கும்போது நமக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம இருக்கிற அந்த ஒரு இது வரும். இங்கே பாருங்க, அங்கே பார்த்ததை விட இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க. அப்பா எவ்வளோ பெருசு பாருங்க. அப்போ இவ்வளோ பெருசு இருக்குன்னா அதனுடைய அந்த பருமன் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். இது வந்து அது மேல் வருகிற வரம்பு. இதுதான் பெருசாக கிடச்சிது. ஆச்சரியமாக இருக்குது. நான் கூட எப்படி இங்கே வந்து புதையல் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. இது வந்து புதையல் இருக்கிறதுக்கான இடம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு வரலாற்று இடம். இங்கே வந்து இது முதுமக்கள் தாழி அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த காலத்தில் இறக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களா இருக்கட்டும், ரொம்ப ஒரு 100 வயதுனால கடந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க நீங்களே நினச்சி பாருங்க. அவங்கள இந்த மாதிரியான இதில் வந்து கொண்டு வந்து ஒரு தாழி அமைப்பில் வச்சது தான் நம்மளுடைய தமிழர்களுடைய முறை. அதான் மழை பெய்ய வெளியில் தெரியுது. ஆச்சரியமா இருக்கு. அதான் ஒரு பானைக்குள்ள ஒரு பானை. அப்போ எலும்பு ஓடுகள்லாம் இல்லை. ஆமாம், எத்தனை ஆண்டு இருந்திருந்தால் அந்த எலும்பு ஓடுகள்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஒரு சின்ன பீஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது. அப்போ உடலுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து எல்லா பானைகளும் ரொம்ப பெருசு கிடையாது, எல்லா பானைகளும் சின்னது கிடையாது. ஒவ்வொரு பானை ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது. அப்படின்னா உருவத்துக்கு தகுந்த மாதிரி பானைகளை வந்து வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆண்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு பர்மனாக இருந்திருக்கலாம், அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாம். பெண்கள் கொஞ்சம் ஒரு மெல்லிய தோற்றத்தில் இருந்திருக்கலாம், அவங்களுக்காக ஒரு யாழி கூட இருந்திருக்கும். ஓ மழை பெஞ்சு தண்ணி இப்படி போகுது பற்றி இது மாதிரி இயற்கையாக வெளியில் தெரியறது தாங்க பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காணொலி வந்து நானே காணொலியிலே பார்த்ததில்லை. அப்படி இருக்குது. இதுலேயும் 3 இருக்குது. இதெல்லாம் வந்து யாருமே கை வைக்காதுங்க, அப்படியே இருக்குது பாருங்க. நம்ம இந்த பானையில் ஒரு சின்ன டிசைன் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க தெரியுதா? ஒரு சின்ன வடிவமைப்பு. அந்த பானையோட வெளிப்புறத்தில் ஒரு செயின் போல அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. இதோ பாருங்க பானையில் வடிவங்கள் இருக்குது பாருங்க. இது வந்து இந்த நடுவில் வர பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க அதாவது போக போக பெரிய பெரிய பானையாக தெரியுதுங்க. இங்கே பாருங்க, இது பாருங்க நேரமாக இருக்குங்க. இதில் கறிகள்லாம் கிடக்குங்க. இது கறியா? இது பானையா? பானை இது பானை வந்து ரொம்ப கருநேரத்தில் இருக்குது. இது எவ்வளோ பெரிய பானையாக தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி தெரியுது அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், முக்கால்வாசி பானை தெரியுது. கிட்டத்தட்ட இதுக்கு அடியிலையும் ஒரு 2 அடிக்கு மேலே பானை இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பானையாக இருக்குது. இதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து ஒரு வேலி மாரி போட்டு ஒரு பாதுகாப்பு பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா. இங்கே பாருங்க, ஆச்சரியங்கள் அதிகமாகிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்க, அப்போ பார்த்ததோட இது பெரிய பானை. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பானையோட அளவு கூடுன்னு. அதே மாதிரி தான் 1 2 3 4 அடிங்க. ஏற்கனவே பார்த்த பானை 3 அடி அகலம். இது வந்து 4 அடி அகலம். இந்த பானையில கிறுக்கல்கள் இருக்கு பாருங்க. இங்க வாங்க தெரியுதா? இந்த பானையில கிறுக்கல்கள் இருக்கு பாருங்க. தார மாதிரிங்க. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமான ஆட்கள் வந்து கிடையாது. ஒரு பானையில் இருந்த அந்த வடிவம் வந்து போக போக அந்த பானையை நமக்கு முழுசாக காட்டி கொடுக்குது. அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க,
இதெல்லாம் வந்து இப்போ பெய்கிற மழையில வெளியில வந்துகிட்டு இருக்குங்க. காலம் கடக்க அப்போ அந்த அம்மா சொன்னது எப்படின்னா 6 அடிக்கு மேலே கீழே போய் பானைகளை தோண்டி எடுத்திருக்காங்க. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நபருடைய ஒரு யாழியாக கூட இருக்கலாம், ஒரு தாழியாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி இதுவும் வந்து கீழே தான் வச்சுருந்துருப்பாங்க. காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய வந்துருக்கு. இந்த பானையில் கிறுக்கல்களாக இருக்கட்டும், அந்த நம்ம ஏற்கனவே காமிச்சிருந்தோம் பாருங்க, அந்த வடிவம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த மேல்புறத்தில். இதுதான் அமைப்புங்க, இதுதான் இந்த கல்வட்டம். இது ரொம்ப ஒரு சின்ன பானை, இது ரொம்ப ஒரு சின்ன பானை. அதில் ஏன்னா இந்த கல்வட்டங்கள் எவ்வளோ ஒரு சின்னதாக இருக்கு பாருங்க. ஆனால் வரம்பு ரொம்ப பெருசுங்க, அவ்வளோ சீக்கிரம் உடையாது. எத்தனை வருடம் கடந்திருக்கும். இதுதான் பெரிய கல்வட்டம். வெளியில் நம்ம காட்டியிருப்போம் இந்த மாதிரியான கல்வட்டங்கள் தான். இப்போ இது ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்திருக்கும், கல்வட்டமாக. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக தெரியாது. இப்போ இந்த இடத்துல பானை இருக்கும், இந்த பாருங்க என்னை சுற்றி கல்வட்டமாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து இந்த செம்பாரங்கற்கள் கல்வட்டம். இதெல்லாம் வந்து ரொம்பவும் பழமையானது அப்படிப்பாங்க. ஆயிரக்கணக்கான வருடங்களை வந்து கடந்து போகும். அப்படி இல்லை ஒரு எவ்வளோ பார்த்தாலும் ஆச்சரியங்களுக்கு வந்து குறை இருக்காது போல் அவ்வளோ இருக்குது. இந்த பானைகள் மட்டும் இல்லை, அந்த அம்மா சொன்ன அதாவது அந்த வால் எடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குன்னு கை காட்டியிருந்தாங்க. அங்கே என்ன ஒரு செவரு போல போகுது. எதுக்காக டிவைட் பண்ணாங்கன்றதே தெரியல. இருக்கவங்க கேட்டாச்சு பெருசா அவங்க இல்லை பெருசாக இல்லை எதுக்காக அப்படின்னா இப்போ உள்ள மாதிரியா கூட இருக்கலாம். அப்போ வந்து ரொம்ப ஒரு முக்கியமானவங்களை வந்து அதாவது ஒரு படை தளபதியாக இருக்கட்டும், இல்லை அதுக்கும் மேலே கொஞ்சம் முக்கியமானவங்களை ஊர் பிரதிஷ்டி பெற்ற தலைவர்கள் சொல்லுவாங்களா அந்த காலத்தில் அவங்களுக்காக ஒரு இடமாவும் தனித்து காட்டுறதுக்காக அந்த மாதிரி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அப்புறம் வால் கடந்ததுன்னு சொன்னாலும் அந்த சைடு தானே. இந்த கல்லில் என்ன இப்படி வடிவம் இருக்குது இது பாருங்க, வட்டமா உடஞ்சிருக்கு, பீஸ் உடஞ்சிருக்கு. இந்த மாதிரியான செம்பாரங்கற்கள் நல்ல வேலை வந்து நம்ம தொழில்துறை இதை ஆய்வு பண்ணி கிட்டத்தட்ட இப்போ இனிமேல் பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைனா இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாமலே போயிடும். இங்கே பாருங்கள், இது எப்போ அமைக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலே இந்த இது வந்து நீண்டு போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய இதாக கிட்டத்தட்ட எத்தனை அடி இருக்கும் அப்படின்னா இதுவும் ஒரு 4.5 அடி குறையாமல் இருக்கும். 4.5 அடி குறையான ஒரு பர்மனான ஒரு சோறு. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி நீளம் வந்து போகுது. இதுக்கு அப்புறமும் போயிருக்கலாம். இப்போ சமீபத்திய கால ஒரு பாதை வந்து பார்த்திங்கன்னா போகுது. செங்கன்னூர் என்ன அர்த்தமாக இருக்கும்? செங்கன்னூர். ஆனால் எவ்வளோ பானைகளை இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது அப்படியே இன்னும் புதஞ்ச நிலையிலே இருக்குது. மேல் வரும்பு அப்போ இது எத்தனை அடி ஆழம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பாருங்கள் அந்த மேல் வரம்பு இன்னமும் தெரியுது பாருங்கள். இன்னும் ஆழம் அதிகமாக இருக்கும். அந்த சாந்தி அம்மா சொன்னது இங்கே தான் கிட்டத்தட்ட இங்கே தான் வந்து ஏதோ புதைச்சி எடுத்து இந்த மேடெல்லாம் வந்து அப்போ அவங்க வந்து ஆய்வு பண்ணப்போ எடுத்துகிட்டு திரும்ப அந்த மேடுகளை வந்து 3 நாளாக சொன்னாங்க. மழை பெய்யறதுனால நம்மளால சரியாக வேகமாக வந்து நடந்து செயல்பட முடியல. புளி எங்கேயும் பார்த்தாலும் தெரியும். புளி தோண்டி அதை மூடும் போது தான் மேடாக இருக்குது. ஆமாம், ஏன்னா அதை மூடுறது தான் நல்லது. அது அப்படியே திறந்து வச்சுருந்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ரசம் கையோட மூடிடுவாங்க. இது வந்து இப்போ ஒரு பெரிய மூடாக இருக்குங்க. ஏகப்பட்ட எச்சங்கள் கிடக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன இந்த வடிவம் தெரியுது பாருங்கள். இதில் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக என்னால் சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், அழகாக தெரியுது பாருங்கள். 4 புறம் கற்கள் வைப்பாங்க. இப்போ இதில் 3 புறம் கற்கள் இருக்குது. இந்த சைடும் இருந்திருக்கணும். இப்போ இந்த கல்லுலாம் அங்கே கிடைக்கு பாருங்க. இப்போ இந்த கல் இங்கே இருந்தது அப்படின்னா இதுக்கு நடுவில் பானை இருக்கும். அப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு அமைப்பு, ஒரு பாதுகாப்பு அமைப்புக்காக ஒரு கல் வைப்பாங்க. மழை பெய்யக்கூடாது, ஒரு வெயில் அடிக்கக்கூடாது, ஒரு காற்று அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் வெளிச்சம் போனதுக்காக அங்கங்கே கொஞ்சம் கேப் இருக்கும். அதை சுற்றி இந்த மாதிரியான கல்வெட்டங்கள் இருக்கும். அப்போ இது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சின்ன பானை அதான் சின்ன பானை வகைகளும் இருக்குது.
ரொம்ப சின்னது சின்னது இதோட இவ்வளோதான் இருக்கும். இதுதான் இருக்கு. அதாவது எல்லா வகையான சைஸும் இருக்குங்க. ரொம்பவே ஒரு நல்ல இடம். இந்த மாதிரி இடத்தெல்லாம் பாதுகாத்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் பார்க்க. பார்த்து கேமராமேன் ஏதோ பானை மாதிரி தெரியுது. ஒரு குடுவை மாதிரி தான் இருக்கு. தெரியல. அதாவது வரலாற்றை மட்டும் நம்மளால இதுதான் நடந்ததுன்னு ஆணித்தனமாக சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம எட்டாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமையானவர்கள், ஒரு புத்திசாலின்னு சொல்லலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சப்பட்டையான கல் பாருங்கள். இதெல்லாம் இயற்கையாக கிடைக்காது. இதெல்லாம் உடச்சி செதுக்கி எடுத்துகிட்டு வர கல்லாக இருக்கும். எவ்வளோ சப்பட்டை பாருங்கள் இந்த கல். இதுதான் மேலே வைக்கப்படும். இதுதான் மேலே வைப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கால்வாயில் இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கால்வாயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அந்த பானை ஓடுகளுடைய அந்த மிச்சங்கள் வந்து இருக்குது பாருங்கள். நிறையா இருக்குது. இந்த கால்வாய் தூர் வாடுறப்ப எடுத்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கால்வாய் இதுவுமே வந்து அதுக்குள்ளதான் இருந்திருக்கும். பின்னாடியுமே அதான் இருக்குது. பார்த்து இது வரைக்கும் வந்து கிடக்க பாருங்க. பாருங்க இருக்கு. நான் பார்த்ததுல ரொம்ப மொத்தம்னு சொல்லலாம். இது வந்து கால்வாய்க்குள்ள கிடக்கு. அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்தவங்களாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான அவங்களுடைய இந்த தாழிகளை யாழைகள் தேடி நம்ம போவோம் வருவோம் அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. கூட இருக்கு. அதாவது இப்போ வேணால் சமீப காலங்களில் இந்த மாதிரியான கால்வாய்கள் வந்திருக்கலாம், இடம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இது முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தாழி அமைப்புக்காக தான் வந்து முதுமக்கள் தாழிக்காக தான் வந்து பயன்படுத்திருக்கோம். பாதுகாக்கப்பட்ட சின்னம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. இது வந்து ஒரு 6 வருடத்துக்கு வைக்கப்படும். 6 வருடத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்டதாக இருக்கும் பாதுகாக்கப்படுறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு அறியாமையாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்ச கூட பண்ணிருக்கலாம். இந்த கல்வெட்டங்கள் எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள். ஆனால் இது வந்து ஒரு நடைபாதையாக இருக்குது. அப்போ இதுதான் முன்னாடி வந்தது, இதுக்கு அப்புறம் வந்தது இந்த நடைபாதை. கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தா இந்த சின்னம் வந்து கொஞ்சம் மிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி நிலையில தான் இது இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல பாதைகள் எல்லாமே ஒரு வெட்ட வெளியான ஒரு அமைப்பில் இருந்திருக்கும். நான் காட்டுறது ரொம்ப கம்மி. இந்த செங்கனூர் ஊர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக பரப்பளவில் இந்த மாதிரியான சின்னங்கள் வந்து இருக்குது. பெரிய செம்பாடுகள் எத்தனை கல் மட்டும் நிற்கிது. சுற்றி நிறைய கல் வச்ச இடத்துல இந்த ஒரு கல் மட்டும் நிற்கிது. எவ்வளோ அழகாக தெரியுது கல். இப்படின்னா தெரியும். இந்த பாருங்க, இது வந்து ஆரம்பிச்சது இந்த இடம். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பானைகள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த வெள்ளைக்கல்கள் நிறையா இருக்குது. இது வந்து இந்த ஒரு குளிர்ச்சிக்கான ஒரு கல்லுன்னு கூட சொல்லலாம். இந்த கல் வந்து நிறையா இந்த பானைகள் ஓரத்தில் நிறையா பார்த்துட்டேன். இந்த மரத்துக்கு அடியில் எவ்வளோ அழகாக அந்த கல்வெட்டங்கள் நிறையா இருக்குது. ஏகப்பட்டது இருக்குது, நிறையா இருக்குது. இந்த இடத்துல அந்த குளிர்ச்சியான கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக காணப்படுது. அங்கங்கே இருக்குது. ஒரு சில நான் யதார்த்தமாக பார்த்துட்டு வந்தேன். ஆனால் அந்த பானைகள் இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த கற்கள் வந்து நிறைய காணப்படுது. அதான் இதெல்லாமே தானாக வந்து இயற்கையாக கிடக்கிற கல் கிடையாது. இதெல்லாம் வந்து செயற்கை முறையில் நம்ம வந்து அந்த காலத்தில் ஒரு பயன்படுத்துறது. இப்போ வந்து இதெல்லாம் ஒரு நினைவு சின்னங்கள். இப்போ வந்து உங்களுக்கு முழுசாக இதை பார்க்க முடியாது. ஏன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்கள் வந்து வேறு இடத்துக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் இருக்கிற ஒரு பாதியை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு கல்வெட்டம் அப்படின்னு. அப்போ வந்து இதை சுற்றி வாய்க்கால்கள் இருந்திருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரொம்பவே சூப்பராக தெரியும். அங்கங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக வந்து தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், இந்த கல் எவ்வளோ சதுரமாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கல் வெளியில், இந்த கல் வந்து மேலே இருந்திருக்கும். மேலே இருந்த கல்
எவ்வளோ சதுரமாக வச்சுருக்காங்க. அதை சுற்றி ஒரு கல்வெட்டு. ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுது. அதுதான் இதை உங்கள்கிட்ட காட்டணும். நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ புராதன சின்ன பாதுகாக்கப்பட்ட இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு வாய்க்கால்கள் போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துலையும் நிறைய இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இடங்கள்ல இந்த பானை வீடுகள் கிடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான இடங்களையும் ரசித்து பார்க்க ஆரம்பிங்க. இது பாருங்கள், ரொம்பவே வித்தியாசமான அந்த பானை ஓட்டில் ஒரு பகுதி இது. இதில் என்னமோ ஒரு படம் இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது என்னவா இருக்கும் சரியாக தெரியல. இது ஏதோ ஒரு பொருள் மாதிரியும், இது ஏதோ ஒரு சரியாக கணிக்க முடியல. ஏன்னா ஒரு பாதி தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு முத்திரையெல்லாம் இருக்குது அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒருத்தருடைய ஒரு இதாக இருக்கலாம், பாலியாக இருக்கலாம். அடிபாட்டம் இருக்குது. இது வந்து பானையோட அடிபாட்டம் பாருங்க, இது மேலே கிடச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது வரைக்கும் இப்போ நம்ம சுற்றி பார்த்ததில்ல, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ரொம்பவே விசித்திரமாக இருக்குது பாருங்க. அது ஒரு முக்கியமான ஒரு நபரதாக தான் இது இருக்கணும் அந்த காலம். என்ன இந்த இடத்துக்கு கூட்டு வந்தால் எடிசன் பிரதருக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு இடம் இது. பார்க்க அவ்வளோ ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே கொடுத்துச்சு. இன்றைக்கி முழுக்க பார்த்தா கூட இதனுடைய பரப்பளவை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஊர் முழுக்கவே இருக்குது. பக்கத்து ஊர்களையும் இருக்குது. நாங்கள் வர வழி எல்லாமே இந்த மாதிரியான கற்களை பார்த்தோம். அப்போ ரொம்ப நீண்டு இருக்குது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஆய்வு பண்ணி அவங்களால வந்து நமக்கு வெளியில் காட்ட முடியுது. ஆனால் நிறைய இடங்கள்ல இருக்குது. நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான செம்பாரங்கற்களாக இருக்கட்டும், கருங்கற்களாக இருக்கட்டும், ஒரு பழைய ஒரு இடத்துல வந்து யாரோட இடம் இல்லாமல் ஒரு கல்வட்டமாக இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவங்க பயன்படுத்தப்பட்ட ஒரு முதுமக்கள் தாலிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இடத்த தான் இன்றைக்கி நம்ம பயணித்தோம். நம்ம வரும்போது அவ்வளோவா மழை இல்லை. ஆனால் நம்ம பார்க்க வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக வந்து ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு நனைஞ்சிருப்போம் பாருங்கள். அப்படி நனைஞ்சாலும் கூட எனக்கு வந்து இன்னும் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிடுச்சு. எத்தனை பேருக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்குதுங்கிறத, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காணொலி. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறத உங்களை எண்ணம் போல் கமெண்ட்டில் தெரிவிங்க.